பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி மீட்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா சத்துருக்களுடைய கைகளிலிருந்து கர்த்தர் நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். பாருங்க, மந்தையின் துருகமே, சீயோன் குமாரனே, குமாரத்தியே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறவர்களே, நீங்க வசனத்தின் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன எல்லா வசனங்களும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் முந்தின ஆளிகையும் முந்தின வல்லமைகளும் தரித்து கொண்டவர்கள். ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனையை கண்டு நீங்க பயந்துராதீங்க. முந்தின வல்லமை உங்ககிட்ட இருந்திருக்கிறபடினால நீங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். முந்தின அபிஷேகம், முந்தின ஆசீர்வாதம் உங்களிடத்துல உண்டு. ஆகையால கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, நீ அபயமிட்டு ஏன் கூப்பிடுற? நீ ஏன் பயப்படுற? பயப்படாத. கர்த்தர் உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கி உன்னை நடத்துவார் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்தார். தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கூப்பிட்டேன். அப்போ அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, 2 சாமுவேல் 22:1 வசனம் வாசிக்கிறோம். 1 தொடர்ந்து பார்த்தோம்னா, என் சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் தேவனை நோக்கி அபயமிட்டு கூப்பிட்டேன். ஆண்டவர், எனக்கு நெருக்கம் அதிகமாயிடுச்சு, என் சத்ரு என்னை நெருக்குகிறான், என்னை பலவீனப்படுத்துகிறான், என்னால் இது அமைதியாக என்னால் பொறுத்துக்கொள்ள முடியல, நல்ல கத்தி அழுது ஜெபிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேளையில் அபயமிட்டு கூப்பிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கேட்டு விடுதலை ஆக்கினார். ஆமீன். இந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு சில நெருக்கங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பிசாசானவன் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக பலவிதமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து பயமுறுத்தலாம். ஸோ நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் யோசிக்கிற யோசனைகள் எல்லாமே பலவீனமாக மாற வேண்டும் என்பதற்காகவே பிசாசானவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான். அதுதான் தாவீது சொல்லுகிறார், இல்லை கர்த்தர் என் பலனா இருந்தார், கர்த்தர் என் கண்மலையா இருந்தார், கர்த்தர் என் ரட்சகரா இருக்கிறார். அந்த ரட்சகர் நான் கூப்பிடும் போதே என்னை ரட்சித்தார். நான் கூப்பிடும் போதே எனக்கு இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில், அவர்கள் கைகளுக்கு மத்தியில் என்னை அவர் விடுவித்தார் என்று அவன் சாட்சி சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அப்பேற்பட்ட தேவன் தான் உங்களோடு இருக்கிறார். தாவீதை விடுவித்தவர், தாவீதை ஆசீர்வாதமாய் மாற்றினவர், எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கினவர், உங்களையும் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சத்ரு எப்படிப்பட்டவனா வருகிறான் அப்படின்னா, சர்ப்பத்தை போல, தேள்களை போல சகல விதமான வல்லமைகளோடு சத்ருக்கள் உங்களிடத்துல வரலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வார்த்தைகளாகட்டும், கிரியைகளாகட்டும், இல்லை மற்ற காரியங்களாகட்டும், என்னவானாலும் எதுவுமே உங்களை தாக்கக்கூட முடியாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை பத்திரப்படுத்தி ஆண்டவர் எல்லா சத்துருக்கள் கைக்கு ஆண்டவர் விடுவித்து உங்களை காத்து நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகளுக்கும், எல்லா பொல்லாத பிசாசுகளுக்கும் நீங்கள் எதிர்த்து நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அண்ணா தாவீது அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் அதிகமாக நெருக்கப்படும் போதெல்லாம் அதிகமாக அவன் துதித்தான், அதிகமாக ஜெபித்தான். ஸோ தன்னுடைய காரியமெல்லாம் ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவித்தார். ஸோ இந்த வேளையில் நீங்கள் யாராவது பலவீனத்தோடு இந்த சூழ்நிலையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தா, தேவனுடைய சமூகம் மட்டும்தான் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வழிநடத்தல் மட்டும்தான் உங்களை கொண்டு போகும் அடுத்த கட்டத்துக்கு. ஆகையால சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க, தேள்களை பார்த்து பயப்படாதீங்க, சர்ப்பம் போன்ற வார்த்தைகளை கண்டு பயப்படாதீங்க, நம்ம முன்னாடி வருகிற சகல வல்லமைகளை கண்டு பயப்படாதீங்க. இவைகள் எல்லாமே நமக்கு பெரியதா இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கிறிஸ்துவுக்கு இது ஒன்றும் இல்லை. கட்டப்பட்ட கட்டுகளை போல கயிறால இருக்க கட்டி இருக்கிறாங்க, என்ன எல்லாவற்றிலும் ஒடுக்கி கட்டி வைத்திருக்கிறாங்கன்னா, அக்கினி, பரலோகத்தில் இருக்கிற அக்கினி அந்த நெருப்பை சுட்டெரிக்கும் என்பதை மறந்துடாதீங்க. ஸோ தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். சத்துருக்கின் கைக்கும் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா மனுஷனுடைய கைக்கும் அவர் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சியா நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில சத்ரு கொண்டு வருகிற உபாயங்களை கண்டு ஆண்டவரே பயப்படாதபடிக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரை எந்த வகையில வந்தாலும், அது தேள் வகையில வந்தாலும், சர்ப்பத்தின் வகையில வந்தாலும், இல்லை சகல விதமான நோய்கள் வதியில வந்தாலும், எந்த வழியில பிசாசானம் வந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நீ சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே நாங்கள் எதிர்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே பிதா குமாரன்
பரிசுத்தாவின் நாமத்தினால சபித்து பாதாளத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. பாதாளத்தில் கட்டுவது ஆண்டவரே, என்ன கட்டினாலும் அது கட்டப்படும் சொன்னீங்களே ஆண்டவரே. பூலோகத்தில் கட்டுவது எவ்வளோ பரலோகத்தில் கட்டப்படும் சொன்னப்பட்டபடி நாங்கள் கட்டுகிறோம். கர்த்தர் ஜெயத்தை நீ தருவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பிரசங்கங்கள் ஒலிக்கிற எல்லா இடங்களிலும் பிசாசின் கட்டுகள் எல்லா கட்டுகளும் சுட்டெரிக்கிறேன் ராஜா. ஏசப்பா, நீ ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளிடும். எல்லா வியாதி விக்கிரங்களுக்கும் பலவீனங்களுக்கும் எல்லா பயத்துக்கும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி காத்தருள்வீராக. தாவீது உம்மையே நம்பி உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து எல்லா பயத்தையும் இடத்துல ஒப்பு கொடுத்து தேவரீர் என்னை காப்பாற்றும் என்று அபயமிட்ட பொழுது நீர் அவனை விடுதலையாக்கினது போலவே இன்னைக்கு யாரெல்லாம் அபயமிடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என்னை விடுவியும் என்று புலம்புகிறார்களோ, யாரெல்லாம் பயந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் விடுவியும். எல்லா சத்துருக்களிலிருந்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நிறைவேறட்டும். கர்த்தர் சாட்சியா நடத்தும். இப்பொழுதும் யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஜுரத்தோடு யாராவது படுத்துட்டு இருந்தா அவர்கள் எல்லோருக்கும் பூரண சுகத்தையும் ஆயுஷ் நாட்களையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண சுக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த ஜெபத்துல கர்த்தாவே ஒவ்வொருவரும் பலத்தின் மேல் பலனடைய கிருபத்தாங்க ஆசீர்வதியும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.